பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் போட்டித் தொடரில் வில்வித்தை பிரிவில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. 33வது ஒலிம்பிக் போட்டி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் இன்று கோலாகலமாக தொடங்குகின்றது. இதன் தொடக்க விழா அங்குள்ள செயின் நதிக்கரையில் இந்திய நேரப்படி இரவு 11:30 மணிக்கு கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் பிரம்மாண்டமாக நடைபெறவுள்ளது. ஒலிம்பிக் திருவிழா அதிகாரப்பூர்வமாக தொடங்கும் முன் சில போட்டிகள் ஆரம்பித்து நடைபெறுவது வழக்கமாகும். அந்த வகையில் பாரிஸ் நகரில் உள்ள இன்வாலிட்டஸ் கார்டனில் தகுதிச் சுற்று போட்டிகள் நடைபெற்றன. இதில் ஆடவர் வில்வித்தையில் 12 அணிகள் பங்கேற்றன. இந்தியா சார்பில் திராஜ், தருணிப் ராய், பிரவீன் ஜாதவ் அடங்கிய அணி குழு அபாரமாக செயல்பட்டது. சில சுற்றுகளில் இந்திய வீரர்கள் பின்தங்கினாலும் இறுதிக்கட்டத்தில் சிறப்பாக செயல்பட்டு புள்ளிகளை குவித்தனர். முடிவில் 2013 புள்ளிகள் குவித்து 3வது இடத்தை பிடித்த இந்திய ஆடவர் அணி காலிறுதிக்கு முன்னேறியது. முன்னதாக ஒலிம்பிக் வில்வித்தையில் மகளிருக்கான தகுதிச்சுற்று போட்டிகள் நடைபெற்றன. இதில் இந்திய மகளிரணி வீராங்கனைகள் சிறப்பாக செயல்பட்டு புள்ளிகளை குவித்தனர். இந்தியாவின் தீபிகா குமாரி, அங்கிதா பகத், பச்சன் கவுர் ஆகியோரை கொண்ட அணி 1983 புள்ளிகள் குவித்து 4ஆம் இடம் பிடித்து அசத்தினர். இதன் மூலம் இந்திய மகளிர் வில்வித்தை அணியும் கால் இறுதிக்கு முன்னேறி அசத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.